இன்னும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். கழிந்த வாரம் ஒரு காரியத்தை நான் பேசினேன். நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுது? இயேசுவின் ரத்தத்தினால. அந்த ரத்தம் எங்க கொண்டு போகப்பட்டது? பரிசுத்த ஸ்தலத்தில். அப்படிதானே? இனி பக்கெட்ல ரத்தம் எடுத்துட்டு போக வேண்டிய தேவை நமக்கு இல்லை. கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, ஒரு பகுதி இருக்கு. அடுத்து நான் ரட்சிப்பை குறித்து பேசினேன். நம்ம ரட்சிப்பு எப்படி வருது? ஆனால் நமக்கு அதை இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு வேத வசனமும் நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு அறிவா வரும். ஆனா ஆவியானவர் அந்த வேத வசனத்தை பிரகாசிக்க பண்ணி ஜீவனாய் மாற்றி நமக்குள்ளால கொண்டு வரும்போது அது வெளிப்பாடாய் வரும். இப்ப ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு ஈஸியா எவ்வளவு நாளும் நமக்கு ஈஸியா வாசிச்சுட்டு போயிடும். நமக்கு எத்தனை இடம் வாசித்தோம் என்பது பிரச்சனை இல்லை. அந்த வார்த்தை ஜீவனாக, இயேசு சொன்ன மாதிரி ஆவியாகவும் ஜீவனாகவும் வந்து நம்மிடத்திலே குடிகொண்டார் என்று எழுதியிருக்கிற அந்த அனுபவத்துல நமக்கு வரும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 3:16. நீ பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் நிதானமா கையில் ஒரு பென்சில் வச்சிருக்கணும். பென்சில் வச்சிருப்பீங்களா? என கையில் ஒரு பென்சில் இருக்கும். அது ஏதாவது ஒன்று நோட் பண்ணணும், அதுல என்ன அந்த டைம்ல உள்ளதை எழுதணும். சரிதானே? உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறத பக்கத்துல பென்சில், பென்னா நிறைய அந்த சைட்ல வந்துருது. பென்சில் பிறகு ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நான் பென்சில் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. முதல்ல நிறைய கலர் பென் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது உண்டு. இப்ப பென்சில் அது நமக்கு மறக்காது. யோவான் 3:16 எடுத்தீங்களா? அதை வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்துல சொல்லி இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்தார். அதுல ரெண்டு காரியம் இருக்கு. வசனத்தை போறதை விடவும் இப்ப நீங்க உள்ள போறீங்க. இப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? சர்ஜரி மாதிரி. டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? வசனத்துக்கு உள்ளால போய் அதை கட் பண்ணி உள்ளால பார்ப்பாங்க. அதை வந்து அந்த வியூல, ஃபுல் வியூல நம்ம பார்க்கணும். இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வசனம் இருக்கு. இயேசுவை தந்துட்டார்னு தெரியும். எதுக்காக தந்திருக்கிறார்? ரெண்டு காரியம். ஒன்னு, நாம் கெட்டு போகாமல் இருக்கிறதற்காக. முதல் பாயிண்ட் அதுல போட்டுருக்கு பாருங்க, கெட்டு போகாமல் இருக்குதா? அப்ப முதல் பாயிண்ட் என்னது? இயேசு நமக்கு எதுக்காக தந்தாரு? நாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. கெட்டு போகணும்னு அர்த்தம் என்னது? நரகத்திற்கு நாம் போக மாட்டோம். நமக்கு நரகம் என்பது இனி இல்ல. கெட்டு போகிறதுனா நரகத்துக்கு போறது. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருக்கோம், நாட் பெரிஷ், ஷால் நாட் பெரிஷ். இந்த வார்த்தை இல்லைன்னா சுட் நாட் பெரிஷ் அப்படின்னு இருக்கும். நான் அழிந்து போக மாட்டேன். இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாது. முதல் வார்த்தை அங்க போட்டிருக்கு, நாம் கெட்டு போக மாட்டோம். அடுத்த காரியம், ரெண்டாவது காரியம் போட்டிருக்கு, நித்திய ஜீவன் போட்டிருக்குதா இல்லையா? அப்ப அதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று, நாம் அழிந்து போக மாட்டோம், இல்லைன்னா நமக்கு நரகத்துக்கு போக மாட்டோம். ரெண்டாவது காரியம், நமக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன். சரிதானே? இப்ப நித்திய ஜீவனை கர்த்தர் யாருக்கு தர்றாரு? இயேசுவை தந்தது மாத்திரம் இல்ல, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு. 15வது வசனத்தை வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? நித்திய நித்திய ஜீவன் என்னது? முடிவில்லாத வாழ்வு. நமக்கு ஒரு வசனம் நமக்கு அடிக்கடி பார்ப்போம், அப்படிதானே? யோவான் 17:3 வாசிங்க. வசனத்தை எடுத்து யோவான் 17:3 வாசிங்க. 153 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப இதுல போட்டிருக்கு, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ ஒரு கேள்வி, அறிதல் என்றால் என்ன? இங்கதான் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா வர்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருக்கும் எல்லாம். ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒரு ஆழமான தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கும்.
இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவையும் இயேசுவையும் அறிகிறது நித்திய ஜீவன். இப்ப நமக்கு இயேசுவை குறித்து செய்தியை கேட்கிறோம், பிதாவை குறித்த செய்தியை கேட்கிறோம். நம்ம சொல்றோம் இப்ப எனக்கு யாரை தெரியும்? இயேசுவை பிதாவையும் தெரியும், அப்படிதானே சொல்றோம். ஆனா அது அங்க அப்படி சொல்லல. வழக்கமா நமக்கு ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், பாரம்பரிய சபையில இருக்கிறவங்கள்ட்ட கூட சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்தவங்க, நீங்க ஆண்டவர் அறியாதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப நமக்கு பாரம்பரியங்கள் விட்டுரும், இப்ப நம்ம சபையிலே சுவிசேஷம் சொல்றோம். ஏன்? சபையில வர்றவங்களே நிறைய பேர் யாரும் அறியல, இந்த அனுபவத்துல வரல. அதனால நமக்கு அந்த காரியத்தை சொல்றோம், அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அறிகிறது என்றால் என்ன? முதல் கேள்வி அங்க வைக்கணும். இங்கதான் நீங்க நான் சொன்னேன், வசனத்தை அப்படி ஃபாஸ்டா போகாம அறிவது என்றால், அறிவதுன்னு போட்டுட்டு அதுல கொஸ்டின் மார்க் பண்ணணும். அறிவதுன்னா எப்படி நான் அறியணும்? இப்ப அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, அந்த வசனத்தை தெளிவா வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை அறிந்த போது அங்க என்ன ஆயிற்று? என்ன வந்தது? ஒரு குழந்தை பிறக்குது. இந்த அறிதல் தான் யோவான் 17:3 இருக்கு. தேவனை நான் அறியும் போது தேவனாலே எனக்குள்ளாக ஒன்று உருவாக்கப்படுகிறது. எனக்குள்ளால என்ன உருவாக்கப்படுது? ஒன்று உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கம் வேற ஒன்றுமே அல்ல, தேவனுடைய அதே ஜீவன். ஆமென். தேவனுடைய அதே ஜீவன். இப்ப அதனாலதான் நான் சொன்னேன், நமக்கு நம்மளை சுற்றிலும் இன்னைக்கு பார்க்கிற கிறிஸ்தவம் வேதத்தில் இருக்கிற கிறிஸ்தவம் அல்ல. பாரம்பரிய சபைகள் விட்டுரும், அங்க நம்ம போகவே வேண்டாம். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள் கிறிஸ்துவின் சபைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுல மீட்டிங்ஸ் தான். ஜீவன் இல்லாதது கர்த்தருடைய சபையா இருக்க முடியாது. தேவனை நான் அறிந்து கொள்ளும் போது தேவனுக்குள்ளால இருக்கிற என்ன ஜீவன் இருக்குதோ அந்த ஜீவன் எனக்குள்ளால உண்டாகும். அப்படி உண்டாகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நடக்கிற ஒரு சம்பவம். அதை பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் இப்படியா எழுதியிருக்கிறார் பாருங்க. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 296 பக்கம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதுல 2 காரியம் போட்டிருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இது முழுக்க 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 இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்துல வருது. நமக்கு இப்ப நீதியை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீதியை நம்ம செய்யலாம், ஆனா நம்முடைய நீதிகள் எல்லாம் தேவனுடைய நீதியோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகள் அழுக்கான கந்தைகள். நான் என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் அதுல எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவ், எனக்கு ஒரு சுய நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். என்ன நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளியில ஒரு நிறைய மீட்டிங்கெல்லாம் வரும்போது, விசேஷமான நாட்கள் வரும்போது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய நிறுவன தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏழைகளுக்கு தையல் மிஷின் வழங்குகிறார், அதே மாதிரி அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குகிறார். அவங்க மேலே போட்டிருப்பாங்க அவர்கள் கல்வி தந்தைன்னு போட்டு எடுத்து ஒரு வால் போஸ்ட்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க உதவி செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்க, அப்படிதானே? ஆனா அது கர்த்தருடைய பார்வையில என்ன நீதி? சுயநீதி. ஏன்னா அதுல ஒரு மோட்டிவ் இருக்கு, தன்னை எல்லாரும் புகழணும். தன்னை எல்லாரும், ஆண்டவருக்குள்ளால் வந்தவர் நமக்கு எத்தனை பேருக்கு நோக்கம் இருக்கு? மற்றவங்க என்ன பண்ணணும்? புகழணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த ஒரு வித்தியாசம் எல்லாம் தலைகளை மாத்திடுவார். நீங்க வேற மதங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அங்க குருவா இருக்கிறவங்கள தான் சீசர்களா இருக்கிறவங்க போய் காலை கழுகி அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க? ஆமா, பரிசுத்தமா எடுப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டானா நம்மளை உட்கார வச்சு அவர் நம்முடைய காலை கழுவிடுவார். புரியுதா?
கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? மற்ற மார்க்கம் சம்பந்தப்பட்ட நபரை தெய்வத்துக்கு இணையாக உயர்த்தும். இங்க அப்படி இல்லை. தெய்வம் இறங்கி வந்து மனுஷனான நம்மை உட்கார வைத்து நம்முடைய பாதங்களை கழுவுகிற ஒரு குரு, ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இப்ப இந்த ஆவி எனக்குள்ளால வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், மற்றவங்க வந்து என்னுடைய காலை கழுவன்னு நான் நினைக்க மாட்டேன், நான் போய் மற்றவங்களுடைய கால்களை கழுவன்னு நினைப்பேன். The mission is changed. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால வரும்போது எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சு தவிடுபடியா மாத்துறார். அப்ப இதுல நம்மளை உயர்த்தணும், நம்ம நீதியை வெளிப்படுத்தணும்னு நினைச்சானாலே இந்த பகுதிக்குள்ளால வர முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு தெரியும் இப்படி இந்த உலகத்துல தன்னை உயர்த்த நினைக்காத ஒரு மனுஷன் கூட இல்லை. ஒரு உதவி பண்ணா கூட, நமக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்யும் போது கூட அவங்க நமக்கு திரும்பி அதை செய்யணும், இல்லைன்னா நம்மளை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்மளை அறியாமலே நமக்கு வந்துடும். வருதா வரலையா? நம்ம சில நேரம் சொல்றோம்ல, நான் என்னெல்லாம் செஞ்சேன் அவனுக்கு, ஆனா இப்படி அவன் பண்ணிட்டானே, சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? உள்ள ஒரு எதிர்பார்ப்பு. உள்ள என்ன இருக்கு? எதிர்பார்ப்பு இருக்கு. நமக்கு இயேசு அதனால பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு அதை தலைகளை மாத்துறாரு. இயேசுக்குள்ளால அந்த ஜீவன் வந்தவங்களுக்கு தான் மலை பிரசங்கம், மற்றவங்களுக்கு கிடையாது. அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வலது கை செய்கிறதை உன்னுடைய இடது கை. புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படியே தலைகீழா மாற்றப்படுறோம். அப்ப இது வந்து இதுவரைக்கும் இருக்கிற மதங்களுக்கும் இந்த ஜீவ மார்க்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது நம்ம நீதியினாலே நம்ம கிரியைகள்னால நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன தான தர்மம் பண்ணாலும் அதுல எனக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எல்லாம் செஞ்ச பிறகு சொல்லுவோம், இதெல்லாம் நான் செஞ்சேன், இப்படி அவங்க பண்ணிட்டாங்களே. இதுக்கு பேர் தான் சுயநீதி, அத்தியலை. ஆண்டவர் அதை விட்டுட்டு இயேசு, ஏன்னா நம்ம தேவனுடைய வசனம் சொல்லுது, நம்ம யாருக்குள்ளாலையும் என்ன இல்லையா? கர்த்தருடைய மகிமை இல்லை. எல்லாரும் ஒரு மனிதன் பாவம் செய்து மரணம் வந்து எல்லா மனிதரையும் ஆளுகை செய்து. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருக்க, எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பாவம் செஞ்சிருக்கிறோம். சரியா? இந்த மோட்டிவ் எல்லாம் நமக்கு எப்படி வருது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு இப்ப நிறைய பேர் டாஸ்மார்க்ல எல்லாம் குடிக்கிறாங்க, பிராண்டி விஸ்கி எல்லாம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். மதுவை நிறுத்தணும் போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. டாஸ்மார்க் கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு பாத்தீங்கல்ல, போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், டாஸ்மார்க் கடையை அடிச்சு உடைக்கிறதுனால மது குடிக்கிறத நிறுத்த முடியுமா? அது நிறுத்தணும்னா ஒரே வழி இருக்கு. என்ன செய்யணும்? மதுவை உண்டு பண்ணுகிற ஆலைகளை என்ன பண்ணணும்? அடித்து உடைக்கணும். இப்ப இயேசு எப்படி வர்றாருன்னா, நமக்கு டேங்க்ல இருந்து தண்ணி அழுக்கா வருதுன்னா கீழே இருக்க பைப்பை தொழியா வருதுன்னு சொல்லிட்டு பைப்பை கழுகி பார்த்தாலும் தண்ணி எப்படிதான் வருது? தொழியா தான் வருது. தொழி எங்க இருக்கு? டேங்க்ல இருக்கு. கர்த்தர் இப்ப எங்க கை வைக்கிறார்னா, நமக்கு நம்ம சொல்லுவோம்ல, அடி வயிற்றுல கை வைக்கிறார். நமக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற இடத்துல கை வைக்கிறார். எப்பா, இந்த டாஸ்மார்க் கடையை உடைச்சா போதாது, அதை உண்டு பண்ணுகிற பாவ ஃபேக்டரி யாருக்குள்ளால இருக்கு? எனக்குள்ளால, உங்களுக்குள்ளால இருக்கு. அதனாலதான் நம்ம மூலமாக அந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறதற்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. அதனால்தான் தேவாதி தேவன் மனுஷ ரூபம் எடுத்து பூமியில வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை முழுவதையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அங்க இயேசுவையும் தேவனையும் அறிகிற ஒரு அறிவு உண்டாகுது. எப்படி ஆதாம் ஏவாளை அறிந்த போது அங்கு ஒரு குழந்தை உண்டாச்சோ, அதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை நீங்கள் அறிகிற போது உங்களுக்குள்ளால ஒன்று உருவாகிறது. இது அதே ஜீவன் உங்களுக்குள்ளால கடந்து வருது. அதைத்தான் இங்க நமக்கு போட்டிருக்கு பாருங்க. வாசிச்சீங்களா? அதுல 2 வசனம் போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் போட்டிருக்கா. முதல் பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா சரி. அடுத்து போட்டிருக்கு தமது இரக்கத்தின்படியே. அடுத்து போட்டிருக்கு மறுஜென்ம முழுக்கு. முதல் பாயிண்ட் என்னது? மறுஜென்ம முழுக்கு. அது இங்கிலீஷ் பைபிள்ல அழகா போட்டிருக்கோம், வாஷிங் ஆஃப் த நியூ பர்த், இல்லைன்னா நியூ ஜெனரேஷன், ரீஜெனரேஷன், வாஷிங் ஆஃப் த நியூ பர்த். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு தடவை பிறந்திருக்க இல்ல, இப்ப நீ என்ன அறிந்ததுனால இப்ப நீ 2வது தடவை பிறக்கிற.
நம்ம சொல்லுவோம்ல, இன்னொரு பிறவி உண்டு, வேற மார்க்கங்கள்ல சொல்றோம். அது இங்க தான் நடக்குது. நமக்கு இறந்த பிறகு இல்ல, இங்க பூமியில இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குது? ஒரு மறுபிறப்பு நமக்கு நடக்குது. அதுதான் அந்த மறுபிறப்பு நமக்கு நடக்காம தேவனை அறிகிறதுனால ஒண்ணு உண்டாகுது. பாத்தீங்களா? அந்த ஜீவன் நமக்குள்ளால வரும்போது நமக்குள்ளால ஒண்ணு உண்டாகுது. தேவனுடைய அதே ஜீவன் நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் உள்ளாக இரண்டாவது முறை மறுபடியும் பிறக்கிறோம். அதுதான் போட்டிருக்கு. முதல் காரியம் மறு ஜென்மம் முழுக்கு. அடுத்த இரண்டாவது பாயிண்ட் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல், கிவிங் நியூ லைஃப் இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்பொழுதே கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளால வந்து அப்படியே ஆளுகை செய்கிறார். இந்த மறுபடியும் அனுபவம் நடந்து கிறிஸ்துவின் ஆவியானவர், குமாரனுடைய ஆவியானவர் நமக்குள்ளால வந்து வாசம் பண்ண உடனேயே பாருங்க, இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒரு மனுஷன் எந்த பாவத்துல இருந்தாலும் அவனுக்கு அந்த பாவத்தை செய்யறதற்கு ஒரு விருப்பம் வராது. அதை பார்க்கும்போது போக மனசு வராது. அதை செய்யறதற்குள்ள ஒரு டிசைர், ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள இருந்து எடுபட்டு போயிடும், தானாகவே மாறிடும். இது ஒரே நாள்ல இந்த சம்பவம் நடக்கும். இப்ப உலகத்தார்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப நம்ம குடிக்காம இருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளை கொண்டு போனான்னா அவங்க ட்ரைனிங் கொடுத்து, மெடிசின் கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் 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 பிடிச்சு வச்சாலும் 2 மாசம் கழிச்சு திரும்ப வந்தால் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம தெரிஞ்சவங்க. ஆனா இது அப்படி இல்லை. ஒரே நாள்ல அந்த மாற்றம் நடக்கும். அந்த ஒரே நாள் மாற்றத்தில் அந்த இருதயம் அப்படியே புதுசா மாறிடும். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, இன்னைக்குள்ள சபைகள்ல இந்த மறுஜென்மம் முழுக்கு நடக்காம, அந்த ஜீவன் வராம, பாப்டிசம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவங்க புது பிறப்பா மாறுறாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இதுவும் அதுவும் ஒன்றல்ல. நான் சொல்றேன், இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறக்காத ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா அந்த ஆளுடைய குணாதிசயம் மாறவே செய்யாது. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன்ல, பேரை மாத்தி மாத்தி சொல்லுவேன். ஏன்னா கதை, அது கதை தான், உண்மை கிடையாது. கதை சொல்லியிருக்கிறேன்ல, இப்பவும் நான் பேரை மாற்றியே சொல்றேன், சரியா? அதனால பழைய கதை இது ஒன்னா, ஒரே கதை தான், பேர் மறந்துட்டு. அப்ப என்ன பேர் சொன்னேன், இப்ப நான் அதே கதையை நான் பேரை சொல்றேன். சுந்தர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் என்னது? சுந்தர். இவர் ஒரே குடிக்கிற ஆள். எப்ப பார்த்தாலும் பாட்டிலும் கை தான், போதையில விழுந்து கிடப்பாரு. அடுத்து ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன வேணும், நேரே டாஸ்மார்க்கை தேடி போகணும், ஒரு பாட்டில வாங்கணும், குடிக்கணும். கடைசியில இவருக்கு போய் ஒரு சகோதரன் போய், எப்போ ஆண்டவர்கிட்ட வாங்க, குடியெல்லாம் மாத்திரணும் அப்படிலாம் சொல்லி எடுத்து, எப்படியோ நீங்க சபைக்கு வாங்க சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த சகோதரனை, இந்த சுந்தர ஒரு ஆண்டவர், இந்த சகோதரன் அவர் போற சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அந்த சபைக்கு கூட்டு வந்தோடனே அந்த போதகரும் அவர்கிட்ட எல்லாம் பேசினாரு. பேசியப்பா, இயேசுதான் தெய்வம். நான் தான் சொல்றேன், அறிந்து கொள்றதில் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுதான் தெய்வம், நீ சபைக்கு ஒழுங்கா வரணும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீ சபைக்கு வரணும், ஒழுங்கா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் சொன்னார். சொன்னாரு, இப்படி இயேசுவை நீ அறிந்து கொண்டதுனால நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இவர் சொன்னார், ஓகே, நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் புது மனுஷன் ஆயிடுவேன். அப்ப அவரை தண்ணி தொட்டியில கொண்டு போயிட்டு அவர் போதகர் சொன்னாரு, நான் இவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த நபருக்கு, சுந்தர் நபரை நான் இப்ப ஞானஸ்தானம் பண்ணி இவருடைய பெயரை நான் பவுலாய் மாற்றுகிறேன். எப்படி மாற்றினாரு? சுந்தர் எப்படி மாற்றினாரு? பவுலாய் மாற்றினார். போதகருக்கு பயங்கர சந்தோஷம், கூட்டிட்டு போன சகோதரனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவர சபையில் உள்ளவங்க எல்லாம் எப்படி கூடுறாங்க? பவுல். சரியா? இவர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போனாரு. ஒரு நாள் அங்கே சொல்லி விட்டதுனால அப்படி ஒரு நாள் சாயங்காலம் ஆச்சு. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு அன்னைக்கு குடிக்கல. அவர் கபோர்டை திறந்து அவங்க உள்ள ஒரு 3 நாள் பாட்டில் வச்சிருக்காரு, விதவிதமான பிராண்டி ரம் எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இவரை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அடுத்த நாள் பார்த்தாரு, இவருக்கு தாக்கு பிடிக்க முடியல. காலையில 11 மணி இருக்கும். யோசித்தார், அப்படியே ஒரு மாதிரி வெப்பாள மாதிரி ஆனார். நேரே போய் அந்த கப்போட திறந்தாரு. ஒரு அழகான, அவங்க பாஷையில சொல்லுவாங்க, ஃபாரின் பாட்டில், காஸ்ட்லி ரம் அப்படின்னு சொன்னார். அதை எடுத்தார். இது எப்படி நான் குடிக்கிறது? அப்போ அவர் 2 நாளைக்கு முன்னால பாஸ்டர் செஞ்சது எல்லாம் ஞாபகம் வந்தது. இவரை கொண்டு போனார், சுந்தரை கொண்டு போனாரு, தண்ணீர்ல முக்கினாரு. எழும்பும்போது பவுல்னு சொன்னார்.
அங்கேருந்து வர வர சபையில் அவர் சொல்லிவிட்டாரு, பாஸ்டர் சொல்லிவிட்டாரு, பவுல் நீங்க இனி குடிக்க கூடாது. இவர் சொன்னார், சார் நான் குடிக்க மாட்டேன். இல்லை டீ குடிக்கலாமான்னு. அவர் சொன்னார், டீ குடிக்கலாம், ஆனா இந்த மாதிரிலாம் மது பாட்டில்கள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது. இவருக்கு பாட்டில கையில் எடுத்தாரு. பழைய இதெல்லாம் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்த அனுபவம்லாம் அப்படியே வரும் தலையில ஓடிட்டே இருந்து இந்த பாட்டில எடுத்துட்டு நேரே தண்ணி தொட்டிக்கிட்ட போனாரு. அவங்க வீட்டுல இருக்க தண்ணி தொட்டி அதில் ஒரு முக்கு முக்குனாரு. ரம்மா இவனை முக்கி இப்பொழுது டீயாக மாற்றுகிறேன். எப்படி மாற்றினாரு? பாட்டில் எடுத்தாரு, குடிச்சாரு. ஏன்னா இப்ப பாஸ்டர் என்ன சொன்னாரு, டீ குடிக்கலாம். இப்ப நான் இதுக்கு பேரை எப்படி மாத்திட்டேன், எனக்கு இது டீ. சரிதானே? நான் சொல்றேன், இது ஏன் நடக்கல? அந்த நபர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொண்டால் அங்கு ஒரு மறுஜென்மம் முழுக்க நடந்திருக்கும். அங்கு ஒரு பரிசுத்த ஆவியின் புதிதாக்கல் நடந்திருக்கும். நீங்க சொல்ல வேண்டாம், அந்த நபரே அதை தூக்கி அப்பொழுதே எரிந்திருப்பார். நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவருக்குள்ளால வந்தவங்களுக்கு முன்னால் குடித்திருந்தவங்க சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வந்தோடனே எனக்கு வாந்தி வந்துடுது பிரதர். ஒரு சமயத்தில் அதுல மூழ்கி கிடந்தவன் இப்ப எனக்கு பார்த்தாலே கோபம் வருது. அப்படியே நான் கேட்டிருக்கிறேன். இதுதான் இந்த மறுஜென்மம் முழுக்கு. எந்த பாவத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்குள்ளால தேவனுடைய ஜீவனை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து ஒரே நாள்ல உங்களை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறது தான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவமே தவிர ஏதோ மீட்டிங் வாப்பா ஜெபம் பண்ணு நீ பைபிளை வாசி என்று சொல்லுகிற ஒரு பகுதி அல்ல. சரியா? இன்னைக்கு நான் இந்த மெசேஜை உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்க வீட்டுல போய் கேட்டு பாக்க. நீங்க நான் கேட்கல, நான் தேவனையும் இயேசுவையும் அறிந்திருக்கேனா? அறிந்திருந்தா எனக்குள்ளால ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப இந்த இயேசு எனக்குள்ளால வரும்போது யார் இயேசுவை விடன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு சலனம் ஒண்ணு இருக்காது. சரியா? என்ன இருக்காது? சலனம் ஒண்ணு இருக்காது. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உணர்ச்சியினால செய்யறதுக்கும் இந்த மறுஜென்ம முழுக்குல வந்து தேவன் அறிந்து அந்த அழைப்பு நமக்கு வந்து நம்ம செய்யும் போது நமக்குள்ளால ஒரு கலக்கம் இருக்காது. என்ன போனாலும் நஷ்டம் தான் அதை குறித்து மைண்ட் இருக்காது. நம்ம மைண்ட் கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஆண்டவருக்குள்ளால ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய நீதியில் நடக்கிற இன்னும் ஆழங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நமக்கு கடந்து வரும். ஆமென். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆள் சொல்றது நம்மளை பாதிக்கும். இன்னொரு ஆள் சொல்றது நம்மளை என்ன பண்ணும்? பாதிக்கும். சரிதானே? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்கிட்ட நிறைய பேர் அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு சில பிரீஸ்டுகள், கேத்தலிக் பிரீஸ்டுகளா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், எப்படி நீ இப்படி விட்டுட்டு போன, பயங்கரமா சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. யாரு ஒன்ன இப்படி எல்லாம் மாத்தினா? நான் சொன்னேன், யாரும் மாத்தல, இயேசு என்ன மாத்தினாரு. நான் ஒரு புதிய சிருஷ்டியா என்ன பண்ணிட்டேன்? மாறிட்டேன். இது யார் என்ன கட்டாயப்படுத்தி மாற்றினது அல்ல. இங்க உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுக்குள்ளால வரும்போது அவர்களுடைய மதத்தை மாற்றுவார், பெயரை மாற்றுவார், எல்லா காரியங்களையும் மாற்றுவார்னு சொல்லல. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை அவர் தருவார் என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. ஆமென். ஜீவன் உங்களுக்குள்ளால வரணும். அந்த ஜீவன் வந்தாதான் நமக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளால வேரூன்றி வளருகிற ஒரு அனுபவத்துல கடந்து வர்றோம். ஊழியத்துக்கு வந்தாச்சு, தேவன் அழைக்காம அந்த ஒரு அறிதல் இல்லாம வந்தான்னா முதல்ல கேட்கிற கேள்வி, நம்ம ஆட்கள் தான் முதல்ல கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளை ஊழியத்தை விட்டு நமக்கு ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளால கொண்டு வந்துடும். ஊழியர்கள் கேட்டாங்க, உனக்கு யார் இந்த அதிகாரம் தந்தா சபை நடத்த? யாரு? பாஸ்டர்கள் தான். ஒரு இடத்துல போயிருக்கோம், அங்க சொல்றாங்க, பைபிளை தூக்கிட்டு அவன் பாஸ்டர்கள் தான். இங்க இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு அந்த டைம்ல அது நல்ல சர்ச்சு, இப்ப இல்ல, இப்ப உலகத்துக்கு போயிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் திட்டுறாரு. என்ன பேர் மட்டும் சொல்லல, நான் அப்படி சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஒண்ணுமே சொல்லல. அவன் பைபிள் தூக்கிட்டான்னா ஊழியம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏசிட்டே இருக்காங்க. நான் சிரிச்சிட்டே இருக்கேன். ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்? எனக்கு தெரியும் கிறிஸ்து யாரு, என்னை அழைத்த அழைப்பு என்ன, இன்னொரு ஆள் பேசுகிற காரியம் எனக்குள்ளால எந்த பதட்டத்தையும் கொண்டு வர முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை அழைத்தவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பின் என்று என்னை பிரிக்க முடியாது. ஆமென்.
நீங்க ஆண்டவரை உண்மையை அறிஞ்சிட்டுனா, நான் திரும்பவும் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பு நின்று உங்களை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அப்ப இங்கதான் இந்த ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கடந்து வரணும். இத பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார் பாருங்க. எனக்குள்ளாக தேவன் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த சித்தம் கொண்ட போது, கிறிஸ்து எனக்கு உள்ளால வெளிப்படுத்துகிற காரியம். நிறைய பேர் தரிசனம் எல்லாம் பார்த்தான்னு சொல்லுவாங்க, எனக்கு அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் எனக்குள்ளால கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு எனக்குள்ளால அந்த ஜீவன் வருகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அவனுடைய லைஃப் அப்படி தலைகளாய் மாறிடும். அவன் தெய்வத்துவத்துக்குள்ளால, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால பரலோக வாசியாய் அவன் மாறி நடக்கிற அனுபவமே அற்புதமா இருக்கு. பவுலுடைய சாட்சி கேளுங்க பாப்போம். கலாத்தியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாம. பாருங்க, பவுல் சொல்றாரு, அவர் தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த தேவன் பிரியமா இருந்த போது. யாருக்குள் வெளிப்படுத்த? பவுலுக்குள்ளால வெளிப்படுத்துறதுக்கு. எதுக்கு வெளிப்படுத்துறாரு? இவன் இப்படி பவுலுக்குள்ளால குமாரனை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் பவுல் சொல்லக்கூடிய சுவிசேஷத்துல ஜீவன் இருக்கும். ஒரு யாருக்குள்ளால குமாரன் வெளிப்படுத்தப்படவில்லையோ அவர்கள் சொல்லுகிற சுவிசேஷத்துல ஜீவன் இருக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நமக்கு இப்ப நம்ம இந்த கிறிஸ்தவ ஊழியத்துல ஏன் இந்த ஊழியங்கள்ல அடி வாங்குது? நம்மளை சுத்திட்டு இவ்வளவு ஊழியங்கள் இருக்குது, இவ்வளவு சபைகள் இருக்குது, ஏன் அடி வாங்குது? அவர்களுக்குள்ளாலேயே அந்த கிறிஸ்து வெளிப்படுத்தப்படல, குமாரன் வெளிப்படுத்தப்படல. வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் போது அது பாரம்பரியமான கூட்டங்களும் நடத்தல்களும் தான். அதுல இருக்கிறவன் அந்த பகுதியிலேருந்து மாறவே மாட்டான். என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் இதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யக்கூடாது, இதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யக்கூடாது, டூ அண்ட் டோன்ட்ஸ் அந்த பகுதி தான். இந்த பகுதியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வரவே செய்யாது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவுலுக்கு குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தினதுனால அந்த குமாரனுடைய சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு அவர் அறிவித்தார். அதுல ஜீவன் இருந்தது, தேசங்கள் அசைந்தது, கண்டங்கள் அசைந்தது. சரியா இல்லையா? இந்த உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்களாய் அவர்கள் மாறினாங்க. இன்னைக்கு எனக்குள்ளால உங்களுக்குள்ளால இந்த குமாரன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் வேணும். தேவன் நமக்குள்ளால முதல்ல யாருக்குள்ளால வெளிப்படுத்தணும்? எனக்குள்ளால. நான் தரிசனத்துல பார்த்தேன், கனவுல பார்த்தேன், எல்லாம் வேண்டாம். யாருக்குள்ளால வெளிப்படுத்தணும்? கனவு நமக்குள்ளால வெளிப்படுத்தணும். பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வராங்க. சீனாய் மலை அடிவாரத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள்ட்ட பேசுவேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். திடீர்னு 3 நாள் இவங்க சுத்திகரித்து காத்திருக்கிறாங்க. மேல இந்த எக்கால சத்தம் தொனித்துட்டே இருக்கு. அங்க இந்த சீனாய் மலையெல்லாம் அப்படி அக்னி காடா பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் எல்லாம் அப்படி அதிருது. கர்த்தர் அந்த இடத்துல வந்தார் பாருங்க. இவரெல்லாம் அப்படி நெஞ்ச கையில பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சிட்டாங்க? அப்பா, ஆண்டவர் 10 கட்டளையை யாருக்கு முன்னால யார்கிட்ட பேசினாரு? மோசேட்ட இல்ல. அதான் நம்ம பைபிள் படிக்கன்னு சொல்றது. எல்லா ஜனங்களும் காதுகள் கேட்க 10 கட்டளையை பேசினார். மோசேட்ட பேசல. எல்லா ஜனங்களும் 10 கட்டளையை தேவன் பேசினதை தங்களுடைய சொந்த காதுகளால கேட்டாங்க. கற்பலைகள் கொடுக்கப்பட்டது அதுக்கு பின்னால. அதான் நம்ம கேட்கிறோம். நமக்கு பல ஆண்டுகளாக நமக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பழகி வந்தா நம்ம மைண்ட்ல செட் ஆயிருக்கும். நம்ம எல்லாம் ஒட்டச்சு மாத்த வேண்டியதா இருக்கு. வேதத்துல இருந்து தேவன் நேரடியா பேசினதை 10 கட்டளையும் அவருடைய சத்தத்தை கேட்டாங்க. அந்த நிலம் எல்லாம் இப்படி குலுங்கிட்டு இருக்குது, எக்கால சத்தம், அந்த இடத்துல நிக்க முடியாது. மலையெல்லாம், சீனாய் மலையெல்லாம் அப்படியே அக்கினி காடா இருக்குது. மோசே சொல்றான், நான் பயந்து நடுங்குகிறேன்னு புதிய ஏற்பாட்டுல மோசே குறித்து சாட்சி இருக்கிறது. ஆனால் தேவனை அவருடைய கண்கள் காணவில்லை. ஏன்னா கண்ணனால பார்த்தல்ல, ஆவியினால நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுதும் அப்பொழுதும் தேவனுடைய நீதியா இருக்கிறது. காரணம், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படிதான் அறிந்து கொள்ளணும்? நம்முடைய ஆவியிலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.
அப்ப ஆவியில் அறிந்து கொள்ளணும். அங்கதான் பார்க்கணும். நமக்கு இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளால பரிசுத்த ஆவியானவராலே ஒரு மறுபடியும் பிறக்கிற ஒரு மறுஜென்மம் முழுக்கும் ஒரு பரிசுத்தமாக்குதல் நமக்கு நடைபெறுகிறது. நம்முடைய சுவாபம் அப்படியே மாறுது. நான் சொல்றேன், நம்ம மறுபடியும் பிறக்கும் போது நம்முடைய பர்சனாலிட்டியே மாறும். என்னுடைய இருதயம் கடினமா இருக்கா, நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னா எனக்கு என்னுடைய இருதயம் அதுக்கு ஒரு கடினமா இருக்காது. அப்படியே மாறுவாங்க. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும். அந்த சகோதரன் அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நல்ல குடிப்பார். இவர் முதல்ல ஆண்டவருக்குள்ளால வரதுக்கு முன்னால் நல்ல குடிப்பாரு. பிறகு ஆண்டவருக்குள்ளால வந்த பிறகு இதெல்லாம் மாறிட்டு, குடியெல்லாம் மாறிட்டு. இவர் குடியெல்லாம் மாறின பிறகு இந்த போதை யாருக்கு போயிட்டு, யாருக்கு போயிட்டு சொல்லுங்க? அந்த சகோதரன் மனைவி போயிட்டு. நிறைய நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். இங்கே நமக்கு இயேசு நமக்குள்ளால இருக்கிறாரா இல்லையா என்பது அங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும். இவரு குடிக்காம வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் பார்த்தானே, இப்ப அந்த அம்மாவை திட்டு மேல திட்டுனா பயங்கர திட்டு. இப்ப இவருக்குள்ளால இயேசு வந்ததுனால இவர் குடிக்காம இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த அம்மா திட்டினான்னா இவர் பாவம் போல அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறது. என்னட்ட ஒரு நாள் கோபத்துல வந்து சொல்றாரு, நான் குடிச்சிட்டு வந்தப்ப வாயே திறக்கல, இப்ப நான் குடியெல்லாம் விட்டு ஆண்டவருக்குள்ளால புது மனுஷனா இருக்கேன், அவ திட்டுற திட்டு தெரியுதான்னு. சில நேரங்கள்ல நீங்க இயேசுக்குள்ளால வரும்போது உங்களுடைய நேச்சர் மாறும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க மறுபடியும் பிறந்திருந்தீங்கன்னா அது உங்களை பாதிக்காது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் மற்றவர்களை உங்களை தூசித்து நிந்தித்தால் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களிகூற கடவீர்கள், உங்களுடைய பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். ஆண்டவருக்குள்ளால நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளாததுனால எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது. உதாரணத்துக்கு நம்ம நீதியை குறித்து பார்த்தோம். நமக்கு நிறைய பேர் சொல்றோம், இந்த காலத்துல நீதியா நடக்க முடியுமா? ஆண்டவர் சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அந்த வசனம் புரிஞ்சதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரிஞ்சது? நீதியை செய்யும் போது நமக்கு சில நேரத்துல துன்பம் வருதா இல்லையா? வருது. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. நமக்கு நீதியா ஜீவிக்கும் போது சில கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது, இழப்புகள் வருது, துன்பங்கள் வரத்தான் செய்யுது. ஆனா தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, நீ நீதி நிமித்தம் துன்பப்படுறதா இருந்தான்னா என் பிள்ளையா இருந்து பரலோகம் உனக்கு சார்பா நிக்கும்பா. பரலோகம் என்ன பண்ணும்? உனக்கு சார்பா. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தானியேல் தேவனை பாபிலோன்ல இருந்து தேவனை சேவிக்கிறான். அப்ப ராஜா ஒரு நாள் கட்டளை போடுறான், எந்த தெய்வங்களிடத்திலும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். இப்ப ராஜாவை தெய்வம் ஆக்கிட்டாங்க. சரியா? இப்ப தானியேலுக்கு இது தெரியுமா தெரியாதா? தானியேலுக்கு இந்த நீதி என்ன? நம்முடைய தேவன் ஒருவர் தான் தேவன், அவரை தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், வேற யாருக்கும் ஆமா கீழ்ப்படிய மாட்டேன். தானியேல் போட்டு வேதத்துல போட்டிருக்கு, வழக்கம் போல ஜன்னலை திறந்து. யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் அவர்கள் எருசலேமை பார்த்து, எருசலேம் எங்க இருக்குதோ அந்த திசையை பார்த்து அங்கிருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா சாலமன் ஆலயத்தை கட்டும் போது ஒரு ஜெபம் பண்ணியிருந்தான், ஆண்டவரே உம்முடைய ஜனம் எந்த தேசத்துல சிதறடிக்கப்பட்டாலும் அவர்கள் உம்முடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தை பார்த்து அந்த திசையை பார்த்து ஜெபம் பண்ணும்போது தேவன் அவர்களுக்கு இறங்கி திரும்ப அவர்களை விடுதலையாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அதனால யூதர்கள் எங்க ஜெபம், எந்த தேசத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் அவனுடைய திசை எருசலேம் எங்க இருக்கோ அதை பார்த்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. தானியேலும் வழக்கம் போல எருசலேமை பார்த்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணான். ராஜா நம்ம என்ன பண்ணுவோம், ராஜாக்கு தெரியக்கூடாது, ஜன்னல் அடைச்சிரு அப்படிதானே பண்ணுவோம். ஆனா இவன் என்ன பண்ணா, வழக்கம் போல ஜன்னலை திறந்து வைத்து இதை பார்த்து தகவல் போன உடனே தானியேலை பிடிச்சு என்ன பண்ணாங்க, சிங்க கெபியில போட்டாங்க. சரியா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம். பரலோகம் தானியேல் கூட நின்னதா இல்லையா? சிங்க கெபியில சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, அங்க நின்னது. அடுத்த நாள் ராஜா கேட்கிறான், தானியேலே நீ உயிரோட இருக்கிறையா அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தூதன் வந்து நின்று இருப்பான் தானியேலுக்கு இடையில. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் நமக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் நிறைய பேர் தூதர்களுடைய இடைப்படுதலில் நமக்கு அறியாம இருக்கிறோம். நம்ம கூட நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க இல்லைன்னு, நம்ம கூட கர்த்தருடைய தேவதூதர்கள் நிக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க.
நம்ம கூட பரலோகம் இருக்குது. நமக்கு ஒரு ஆள் அல்ல, தேவன் இருக்கிறார், அவருடைய சேனை நமக்கு இருக்கிறது. இதை நமக்கு ஒருபோதும் நமக்கு மறந்து போக கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பம் வந்துச்சுன்னா பரலோகம் நம்ம பக்கத்தில் நிக்கும்பா. அது சேதம் அல்ல, சேதத்தை போல காணப்படும். ஆனா அதில் இருந்து வருகிற உயர்வு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய மகிமையை நம்முடைய ஜீவியத்துல கொண்டு வந்துடும். அதுதான் தேவன் நம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிற ஒரு ரகசியம். இப்ப இந்த மறுபடியும் பிறந்த பிறகு நமக்கு திரும்ப திரும்ப சுவிசேஷத்துல அறிவிக்கிற 3 காரியங்கள். இயேசு நமக்காக மரித்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார், அதுக்கு இப்ப என்ன பண்றார், பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், அப்படிதானே? அப்ப இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார், அப்புறம் பரலோகத்திற்கு எழுந்தருளி பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வரும்போதுதான் நமக்கு இந்த சுவிசேஷம் நம்ம சின்ன வயதுல இருந்தே கேட்டிருக்கிறோம். இங்கதான் நமக்கு ரட்சிப்புக்குள்ளால வரும்போது தேவன் நம்ம நடத்துகிற காரியம், எப்பா நமக்கு நம்முடைய பாவங்களை மாத்திரம் இயேசு சுமக்கல, நம்மையும் சேர்த்து தான் இயேசு சுமந்திருக்கிறார். நான் கழிஞ்ச வாரம் நம்ம பார்த்தோம், இன்னைக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். நமக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம். 3 வசனத்தையும் முதல்ல நீங்க நோட் பண்ணிருங்க, அப்புறம் 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். முதல்ல ரோமர் 6:6 213 பக்கம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப இதுல போட்டிருக்கு பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே அறிந்திருக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு போனான். இப்ப ஒரு கேள்வி, எப்ப நீங்க அறையப்பட்டீங்க? இல்ல, இயேசுவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் இருக்குல்ல, இது எப்ப நடந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்ல, அப்ப அறையப்பட்ட போது நானும் நீங்களும் அவருக்குள்ளால இருந்தோமா? ஆமா, நமக்கு சேர்த்தான் சொல்லுது. இப்ப நமக்கு இப்பதானே பிறந்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, நாம பிறக்கல, ஆனா நமக்கு எங்க இருந்தோம்? இயேசுக்குள்ளால இருந்தோம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேனே. ஆபிரகாம் யுத்தத்துக்கு போயிட்டு வரார். மெல்கிசேதேக் அவரை எதிர்கொண்டு வந்து அவரை வாழ்த்தி அவருக்கு அப்பவும் திராட்சை ரசமும் கொடுக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக, ஆபிரகாமுக்கு இந்த ஜெயத்தை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மெல்கிசேதேக் என்ன பண்றாரு? ஆபிரகாமை வாழ்த்துறார். ஆபிரகாம் தனக்குள்ள எல்லாவற்றிலையும் ஒரு தசம பாகத்தை எடுத்து யாரு கொடுக்கிறாரு? மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார். சரியா? இந்த சம்பவம் நடக்கும்போது பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இல்ல 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 ஈசாக் பிறக்கல, யாக்கோபு பிறக்கல, யாக்கோபுக்கு லேவி பிறக்கல இல்ல. இப்ப நீங்க புதிய ஏற்பாடு எடுங்க, எபிரேயர் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் எடுத்தீங்களா? 9வது வசனத்தை வாசிங்க. 7:9 303 பக்கம். அன்றியும் 9:10 அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் லேவி யாக்கோபுடைய மகன் லேவியானவனுடைய அறையில் இருந்தபடியால், தன்னுடைய தகப்பனுடைய எங்க இருந்தாரா? அறையில், வயிற்றுக்குள்ளால இருந்தார். நமக்குள்ளால இந்த பாவ ஃபேக்டரி இருக்குல்ல, எப்படி நமக்குள்ளால பாவ ஃபேக்டரி வந்தது? ஆதாம் பாவம் செஞ்ச போது நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? ஆதாமுக்கு அறையில் இருந்தோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்க இருந்தோம்? இப்ப இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் தெரியுது. நமக்கு இப்ப அதுக்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் அறையப்படும் போது நீங்கள் இப்ப யாருக்குள்ளால இருக்கிறோம்? லேவி பிறக்கல, யாக்கோபு பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல.
ஆனாலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு காணிக்கை கொடுத்த போது தசமபாகம் வாங்குகிற லேவி மெல்கிசேதேக்கு காணிக்கை கொடுத்தான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, ஒரு மனுஷன் மூலமாய் நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்க, ஒரு மனுஷன் மூலமாய் நாம் எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சிலுவையில் அறைந்த போது நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால இருந்தோம். அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். இந்த ஒரு வெளிப்பாடு தான் நமக்கு வரணும். இந்த வெளிப்பாடு நமக்கு வராத வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு வராது, நமக்கு ஒரு பரிசுத்தமாக்குதல் கிடையாது. இப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றீங்க. ஆனால் ஒரு பரிசுத்தமாக்குதலோ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்கிற ஒரு அனுபவமோ இந்த வெளிப்பாடு வருகிறது வரைக்கும் நமக்கு வராது. ஏனென்றால் இயேசு மரித்திருக்க நானும் மரித்திருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவத்துல கடந்து வந்தா மட்டும்தான் இந்த வெளிப்பாடு நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர முடியும். நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், நம்மள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆண்டவருக்குள்ளால வந்த பிறகுமே நமக்குள்ளால ஒரு பெரிய ஒரு சுயநீதி நமக்குள்ளால கிரியை செஞ்சுட்டே இருக்கும். இப்ப நமக்கு ஜெபம் பண்றதுல ஒரு பெருமை இருக்கும், ஊழியம் பண்றதுல ஒரு பெருமை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஊழியம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளால ஒரு பெருமை வரும். நமக்கு ஜெபம் பண்றது கூட இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றதுல கூட நமக்கு ஒரு பெருமை வருது. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த சுயநீதியிலேருந்து வருது. ஆண்டவர் அதையெல்லாம் முற்றிலுமாய் பிடுங்கி அப்புறப்படுத்தும்படியாக தான் அந்த ஒரு அனுபவத்துல கொண்டு வராரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பகுதியில போக முடியாது என்பதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அதுக்குள்ள வேத வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கலாத்திய சபை இருக்கு. கலாத்திய சபை திடீர் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஜீவனுக்கு விரோதமாய் நியாய பிரமாணங்களை கைகொண்டு சட்ட திட்டங்களின்படி தங்களுடைய ஜீவியத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று உள்ள வருகிற பவுல் அங்க பாக்குறாரு, கிறிஸ்துவ காணோம், ஆனா சட்ட திட்டங்கள்லாம் பயங்கரமா தான் இருக்கு. யூதர்கள் கடைபிடிக்கிற அதே சட்ட திட்டங்களை புறஜாதிகளான இவங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சில யூதர்கள் வந்து அங்க பிரசங்கம் பண்ணதுனால இவங்களும் அதை கடைபிடிக்கும்படியா பிரயாசப்படுறாங்க. அப்ப பவுல் போய் கலாத்திய சபைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பாருங்க பாப்போம். கலாத்தியர் 3:3 259 பக்கம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இவ்வளவு மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? கலாத்திய சபையில கேட்கிறார், எப்பா நீங்க ஆவியினால ஆரம்பம் பண்ணீங்க, ஆவியினால மறுபடியும் பிறந்தீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க, மாம்சத்தினால முடிக்க போறீங்களோ? அடுத்து சொல்றாரு, நீங்க இத்தனை புத்தியினரோ அர்த்தம் தெரியும்ல, என்ன வார்த்தை சொல்லுங்க? முட்டாள். இவ்வளவு ஷார்ட்டா நமக்கு சொன்னாங்க. நம்ம இப்ப யாராவது பவுல் நம்ம இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நம்மள முட்டாளே அப்படி சொன்னா நம்ம என்ன, சபையும் வேண்டாம் உன சபையை நீ என்ன பண்ணுங்க வச்சுக்கோ, அப்படித்தானே சொல்லிட்டு போவோம். கலாத்திய சபையை பவுல் என்ன சொல்றாரு, முட்டாள்களே நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்துல முடிக்க போறீங்களா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கர்த்தருக்குள்ளால நல்ல தெய்வ மனிதர்கள் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது சிக்ஷிக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தாவீது கூட சொல்றான், நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு அபிஷேகம் பண்ண எண்ணெயை போல இருக்கும். சரியா இல்லையா? எனவே ஒரு பவுல் மாதிரி ஒரு தேவன் அறிந்த ஒரு மனுஷன் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது அது நம்மளை வந்து அழிக்கிறதற்காக அல்ல, திரும்ப உறுதியாய் கட்டுகிறதற்காக. இங்க பவுல் கேட்கிற இந்த கேள்வி நம்ம உலக பிரகாரமான ஒரு மனுஷன் பார்த்தா, என்னப்பா இது பிரசங்கம், சபையில போயிட்டு என்ன நீ முட்டாளா எப்ப மாறினு கேட்டா கோபம் வருமா வராதா? இங்க சொல்ல, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்துல முடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்ப ஒரு காரியத்தை கேட்கிறாரு பாருங்க 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, அடுத்த சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு? நான் நினைக்கிறேன் உண்மையிலே பவுலுக்கு கொஞ்சம் கோபம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பதறி இருப்பாரு. முதல் வார்த்தை பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே. சரிதானே? நம்ம சொல்லல முட்டா பசங்களா இருக்கீங்களே. எங்க சில டீச்சர்ஸ் முன்னால் நாங்க சின்னதா இருக்கும்போது திட்டுவாங்க, முட்டா பசங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இங்க இருக்கணும் அப்படியே எல்லாரும் என்ன அந்த டைம்ல பயந்துருந்தாங்க. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் திட்ட முடியாது, ஆனா அந்த டைம்ல அப்படிதான் டீச்சர்ஸ் திட்டும் போது நாங்க எல்லாருமே அமைதியா தான் இருப்போம். இங்க போட்டுருக்கு, அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவர் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருக்கும், bewitched. உன்னை யார் வசியம் பண்ணா?
நான் உனக்கு ஏற்கனவே அறிவித்த சுவிசேஷத்தை விட்டு உன்னை வசியம் பண்ணி மாற்றின ஆவி என்ன ஆவின்னு கேட்கிறார் அவரு. தமிழ் பைபிள்ல மயக்கினவன் இருக்கு, அங்க வேற ஏதோ ஒரு ஆவி அங்க கிரியை செஞ்சிருக்கு. என்ன சொல்றார்? உன்னை மயக்கின அந்த ஆவி என்ன ஆவி? அடுத்து சொல்றார், வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ரெண்டு காரியத்தை சொல்றார் கலாத்திய சபையை குறித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு கண்களுக்கு முன் பிரத்யட்சமாகவும் உங்களுக்கு உள்ளேயும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இவன் மறுபடியும் பிறந்தவன் தான், ஆனா கொஞ்சம் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் டைரக்ட் பண்ணி அப்படி கொண்டு போன உடனே அந்த சைடுல என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இப்ப இவனுக்குள்ளாலையும் அவனுக்குள்ள உங்களுக்கு தெரியும்ல, சாத்தானுக்குள்ளால என்ன ஆவி இருக்குதோ அதை தான் ஆதாமுக்குள்ளால விஷமா பாய்ச்சிட்டான். அவனுக்குள்ளால என்ன இருந்தது? பெருமை இருந்தது. அதே ஆவி யாரு கொடுத்துட்டான்? ஏவாளு கொடுத்து, ஆதாமு கொடுத்து, முழு மனுஷ குலத்தை என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். இதே மாதிரி ஆவி உள்ளவங்க நம்மளை கிறிஸ்துவின் அன்பின் வழியில விட்டு நம்மளை முற்றிலுமாய் அகற்றி போடுவாங்க. நீங்க ஊழியக்காரங்களை பவுல் ஃபைட் பண்ணது மாதிரி வேற யாரும் ஃபைட் பண்ணல. காரணம், ஒரு தவறான ஊழியக்காரன் எத்தனையோ ஆத்துமாக்களை அழித்து போடுகிற வேலையை செய்யறான். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இல்லைன்னா நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அதனால சொல்றாரு, உங்களை மயக்கினவன் யாருன்னா யாரோ மயக்கி இருக்காங்க. அதான் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் காட்டினேனே, அவர் உங்களுக்குள்ளாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. சரியா? அடுத்து திரும்ப அவருடைய அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து அவரு வாயிலிருந்து வருது பாருங்க, அப்படி தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த ஊழியர்கள் மேல, அப்படிப்பட்ட நபர்கள் மேல கடந்து வருகிறத பார்க்கிறோம். நீங்க கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கிருபையினால உங்களை அழைத்திருக்கிறார். கிருபையினால என்ன பண்ணி இருக்கிறாரு? அழைத்தவரை விட்டு நீங்க எதுக்கு திரும்புறீங்க? வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவன் அர்த்தம் என்னது? அவன் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான். ஊழியக்காரன் எங்க தான் போவான்? அது தூதனா இருந்தாலும் எங்க தான் போவான்? எங்க தான் போவான்? வேறொரு சுவிசேஷம் இல்ல. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? ஒரு தடவை இல்ல, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்ன ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. ஊழியக்காரன் தப்பா வழி நடத்திட்டான்னா அவனுக்கு நரகம் நிச்சயம். ஊழியக்காரன் ஆத்துமாக்களை தப்பா நடத்திட்டான்னா அவனுக்கு நரகம் நிச்சயம். 2 தடவை தேவன் அதை உறுதிப்படுத்துறார். ஏன்னா எதை நம்மளால முடியலையோ அதுக்காக தான் தேவன் பூமியில வந்தாரு. அவர் நமக்காக நிறைவேற்றி இருக்கிறத விசுவாசித்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பதிலாக உன்னுடைய பலத்தை வச்சு பழைய காரியங்களையே செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் மரிக்க வேண்டிய தேவை இல்லையே. உன்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அறையப்பட வேண்டிய தேவை இல்லையே. இயேசு கிறிஸ்து, நீ பழைய நியாயப்பிரமாணம் இருக்கு, என்னுடைய பலத்தினாலேயே நான் அதை கை கொண்டு பரிசுத்தமாக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதுக்கு வரணும்? நீ பண்ற ஜெபத்தினாலேயே பரிசுத்தமாக முடியும், நீ செய்யற ஊழியத்தினாலேயே பரிசுத்தமாக முடியும்னு சொன்னான்னா இயேசு இந்த பூமியில வர வேண்டிய எந்த தேவை இல்லையே. என்ன தேவை இருக்கு? தேவை இருக்கா? தேவை இல்ல. சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இவங்களுடைய ஓன் எஃபர்ட், இவங்களுடைய சொந்த பலம், இந்த காரியங்களை எல்லாம் இங்க கொண்டு வருகிறது தான் நமக்கு வேதத்தில் நமக்கு தெளிவாய் நமக்கு பார்க்கிறோம். 19. ஆமா. எனவேதான் தேவன் நமக்கு அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு முன்னால் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நான் உங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறாரே, அவரும் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரே, நானும் உங்களை இயேசு கிறிஸ்துவ தான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன், நீங்க இதை விட்டுட்டு நீங்க ஏன் மாறினீங்க அப்படின்ட்டு அங்க கேட்கிற ஒரு கேள்வியை நமக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2வது நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும்,
இயேசு சிலுவையில் மரிக்கும் போது நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை வருது? இப்ப நீங்க ரோமருக்கு 6:6 வாங்க. இந்த வசனத்தை நம்ம கலாத்தியர்ல திரும்ப வரலாம். ரோமர் 6:6 வாங்க. நீ வீட்டுல போய் திரும்ப இதை பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை திரும்ப பார்க்கணும். திரும்ப 6 வாசிங்க. ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் நம்ம சொல்லுது, பழைய மனுஷன் எங்க அறையப்பட்டிருக்கிறான்? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமா, விடுதலை நமக்கு எப்படி வருது? நம்முடைய பழைய மனுஷன் மரித்ததுனால நமக்கு விடுதலை வருது. இப்ப ஒரு ஆள் இறந்து போனாங்கன்னு வைங்களேன், அந்த ஆளால் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அந்த ஆளுக்கு முன்னால உலகத்தின் சோதனைகள், பிசாசின் தந்திரங்கள், எந்த விதமான காரியங்களையும் கொண்டு வந்தால் அந்த ஆளை பாவம் செய்ய முடியுமா? முடியுமா? ஏன் முடியாது? அந்த ஆளு மரித்து போனாரு. இப்ப இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எப்ப நீ இயேசுவோடு கூட மரிச்சிட்டே, அதுக்கப்புறம் எப்படி உன்னால பாவம் செய்ய முடியும்? இங்கதான் ரட்சிப்பு வருது. அதான் நமக்கு வசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையா இருக்கிறான். பழைய மனுஷன் செத்துட்டான்னா அவனால பாவம் செய்ய முடியாது. அந்த நேச்சரை கர்த்தர் மாத்துறாரு, டோட்டலா மாத்துறாரு. இப்ப ஆனால் நமக்கு நியாய பிரமாணம் இருக்கே. நம்ம பார்த்தோம் கலாத்திய சபையில என்ன பிரச்சனைனா, எப்பா நீ நியாய பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், இந்த பண்டிகை நீ இந்த காரியங்களை எல்லாம் நீ ஆசரிக்கணும், இதெல்லாம் சொல்லும் போது அங்க பிரச்சனை ஆகுது. எப்ப விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியா இருக்கிறதே காரியம் என்று கலாத்தியர் 6 பவுல் அப்போஸ்தலர் வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம். அப்ப நியாய பிரமாணம் இருக்குது. நியாய பிரமாணம் இயேசு வருகிறதற்கு முன்பதாக ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் கைக்கொள்ள ஒரு மனுஷனாலும் முடியாது என்று அறிந்து கொள்கிறதற்காக. ஆமென். நியாயப்பிரமாணம் பாவமா? இல்ல. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. ஏன்? அது தேவன் கொடுத்த வார்த்தை, சரிதானே? ஆனா நியாயப்பிரமாணத்தில் இயேசு சொன்னார், ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ என்ன பண்ணுவதில்லை, அழிந்து போவதில்லை. அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. நமக்கு ஆண்டவர் அழகா பாருங்க, அந்த மலை பிரசங்கத்துல கரெக்டா சொல்லிடுவார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சார பாவம். எப்படி செய்ய முடியுமா? பாக்குறோம். அப்ப வெளியில உள்ளது இல்ல, நம்ம எண்ணத்துல வரதே ஆண்டவர் கொண்டு வராரு. அடுத்து சொல்றாரு, உன் வலது கன்னத்தை அடித்தால் இடது கன்னத்தை காட்டு. உன்னுடைய மேல் சட்டையை ஒருத்தன் எடுத்தா என்ன பண்ணிரு, உள் சட்டையும் கொடுத்துரு. உன்னை சபிக்கிறவனை என்ன பண்ணு, ஆசீர்வதி. உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இப்படி செய்தால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவுடைய இதையெல்லாம் செய்யக்கூடியதுல யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? கை தூக்குங்க பார்ப்போம் சபையில். அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நியாய பிரமாணத்தை மாற்ற முடியாது, நம்ம தான் மரிக்கணும். நியாயப்பிரமாணத்தை குறை சொல்றவங்க ஒரு கூட்டம் எழும்பி இதையும் செய்ய மாட்டான் அதையும் செய்ய மாட்டான், ரெண்டு பிரமாணம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கு. இங்க சொல்றார் நியாயப்பிரமாணம் கரெக்ட் தான், ஆனா அதை ஒரு மனுஷனால நிறைவேற்ற முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? ஒரே வழி எனக்கு தேவன் தந்திருக்கிறது, என்னுடைய பழைய மனுஷனை நான் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது அல்லாமல் எனக்கு வேற மார்க்கம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஒரே வழி, நான் தான் மரிக்கணும். இப்ப நீங்க கலாத்தியர்ல வாங்க, பவுல் சொல்றது உங்களுக்கு புரியும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. பாருங்க, நியாயப்பிரமாணம் இருக்கும்போது நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் மலை பிரசங்கம் ரொம்ப சூப்பர். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்த்த மாதிரிலாம் வாசிச்சிருக்காங்க. மலை பிரசங்கம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா அதை கைகொள்றீங்கன்னு கேட்டா அது முடியாது. ஆனா மலை பிரசங்கம் எப்படி இருக்கு? சூப்பர்.
அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு அது என்ன சொல்லி இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆனா அதுதான் தேவனுடைய உண்மை. தேவன் நம்முடைய நினைவுகள் கூட பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப இங்க நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்ததே, அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து ஐயோ என்ன பவுல் சொல்றார் பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை கம்பேர் பண்ணி போராடுகிற ஆண்டவருக்குள்ளால் நீங்க இயேசுவை விசுவாசம் வந்துட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ளால போராட்டம் இருக்கு. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி என்னால எப்படி ஜீவிக்க முடியும்? பவுல் சொல்றாரு, இன்னும் நான் செய்ய விரும்பாதது செய்யறேன், செய்ய நினைக்கிறத செய்ய முடியல, யார் என்ன இந்த நிர்பந்தமான சூழ்நிலை விடுதலையாக்குவாங்க? அங்க ஆன்சரை சொல்லிட்டாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு என்னை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய சிலுவையிலே நான் அறையப்பட்ட போது நான் அவரோடு கூட மரித்தேன். இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்திருக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கென்று மரித்தேனே. நியாயப்பிரமாணமே என்ன கொன்னுட்டு, இப்ப நான் இல்ல, இப்ப யார் இருக்கா? நான் இறந்தவனை இப்ப இங்க யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிற. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, திரும்ப வருது பாருங்க. பவுல் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் நான் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக போட்டிருக்கா இல்லையா? சிலுவைனா அங்க நம்ம பழைய மனுஷனும் அறையப்பட்டிருக்கு. செல்ஃப் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் காணாம போயிட்டு, எப்படி பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரே சிந்தை இருக்கோ, அறையப்பட்ட கிறிஸ்து வரும்போது என்னுடைய சிந்தையும் இயேசுடைய சிந்தையோடு பிதாவுடைய சிந்தையோடு அப்படி அலைன் ஆகுது. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இப்ப நீங்க திரும்ப வாசிங்க 20ல இருந்து. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். கழிஞ்சதோட சொன்னேனா, நம்ம பாக்குறோம், நம்ம தானே இருக்கிறோம். இப்ப இங்க உங்களுக்கு விசுவாசம், உங்களுக்குள்ளால யாரு ஜீவிக்கிறா? நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? மரித்திருக்கிறீங்க. இனியும் இந்த நபரை குறித்த புகழ்ச்சியான காரியங்களை நான் கேட்க வேண்டிய தேவையில்லை. மரித்தவன்ட்ட வந்து பேசினா ஏதாவது உள்ள போகணுமா? போகணுமா? உள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இத வந்து இயேசு வந்து இன்னொரு விதமா சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பான். பிதா அதனால் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார். இத நாங்க வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இதே மாதிரி பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இது நமக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒவ்வொரு படியா நம்மளை கொண்டு வருது. பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் இருந்தது. எப்படி ஆண்டவரே நான் உமக்குள்ளால நிலைத்திருக்கணும், அதனால சிலுவை எடுத்து என்ன அறையணும், டெய்லி நான் சிலுவை அறையணும், உண்மையிலே நிலைத்திருக்கணும். எப்படி ஆண்டவரே நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்க முடியலையே, இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல கடந்து போன நமக்கு முன்பாக தங்களுடைய ஓட்டத்தை முடித்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போனாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சைனா இன்லாண்ட் மிஷன் சொல்லக்கூடிய அந்த மிஷனரி அந்த இதை ஆரம்பித்த ஹட்சன் டெய்லர், இங்கிலாந்து தேசத்திலிருந்து சைனாவுக்கு போய் அங்க போய் பாவாடை கட்டிட்டு ஒரு சைனாக்காரன மாதிரி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு நபர் தான் ஹட்சன் டெய்லர். ஹட்சன் டெய்லர் அங்க போன பிறகும், சைனால போன பிறகும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. இது அப்பப்ப அது உள்ள எழும்புற மாதிரி இருக்கு. என்ன ஆண்டவரே, என்ன போராட்டம், நான் எப்படி உடைய கிளையாய் மாறுகிறது, எப்படி நான் கிறிஸ்துவாய் மாறுகிறது, எப்ப நான் கிளையான இந்த கிளை என்னோடு சேர்ந்து இருந்தால், அப்படிதானே சொல்லுவாரு, அதிக கனிகளை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நான் கிளையா மாறுறதுன்னா பல மாதங்கள் போராட்டம். ஒரு நாள் திடீர் என்று சொல்லி ஹட்சன் டெய்லருக்கு கர்த்தர் திடீர் என்று சொல்லி ஒரு வெளிச்சத்தை அவருக்கு கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்துல அவர் பார்க்கிறாரு, ஒரு திராட்சை செடியை பார்க்கிறார். ஆண்டவர் விடப்படுறத பாருங்க, திராட்சை செடியை பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், திராட்சை செடி தானே இது? ஆமா, திராட்சை செடி. இதுல எல்லாம் இருக்குதா? கிளைகள், பூ, கனி, காய் எல்லாம் இருக்குதா? ஹட்சன் டெய்லர், ஆமா இருக்குது. அப்ப இதுல கிளை எங்க இருக்கு? கிளை இல்ல, அது எல்லாமே திராட்சை செடி தானே. எங்க இருக்கு? நீங்க வந்து ஒரு திராட்சை செடியை பாக்குறீங்க. நீங்க இப்ப ஒரு கொய்யா செடியை, நம்ம இடத்துல திராட்சை செடி இல்ல, கொய்யா செடி பார்த்திருப்பீங்கல்ல.
கொய்யா செடியில ஒரு கிளை இருக்கு, அதுல ஒரு காய் தொங்குது. நீங்க வந்து சொல்லுவீங்களா இந்த கொய்யா செடியோட கிளை நமக்கு கனி தருன்னு சொல்லுவீங்களா, அந்த கொய்யா மரத்துல இருந்து ஒரு கனி தருதுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அவர் சொல்றார், நீ கிளைய தேடாத, கிளையன்னு ஒண்ணு இல்லை, கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். யார் மட்டும்தான் இருக்கிறார்? நீ ஒன்னு அவற்றை ஜாயின் பண்றதுக்கு கிளைய ஒட்ட வைக்க போனா நடக்காது. நீயும் கிறிஸ்துவிற்கு உள்ளால இருக்கிற, கிளையும் கிறிஸ்து தான், மரமும் கிறிஸ்து தான், பூவும் கிறிஸ்து தான், கனியும் கிறிஸ்து தான், காயும் கிறிஸ்து தான். கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கத்தக்கதாக பிதாவாகிய தேவன் அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த சிருஷ்டிப்புல, இந்த ரட்சிப்புல கர்த்தர் வைத்திருக்கிறது முதல் முறையாக கர்த்தர் அறிந்து கொண்டார். அப்படி இருந்தேன் சந்தோஷத்தினால் எத்தனை நாள் ஆண்டவரே என்னுடைய முயற்சி எல்லாம் எத்தனை தடவை தோத்து போயிருக்கு. இப்பதான் தெரியுது நான் அல்ல, கிறிஸ்து இருக்கிறார். கிளை என்னன்னா ஏன் என்ன தனியா வேறு பிரித்து பார்த்தேன். அப்பதான் யோசிக்கிறாரு, நான் இயேசுவை விட்டுட்டு நான் கனி கொடுக்கணும் ஏன் நான் இயேசுவை விட்டு என்ன பிரித்து பார்த்தேன். கிளையே இயேசு தானே. ஏன்னா ஒரு திராட்சை செடியின் கிளை வந்து திராட்சை செடி தானே. அப்படி இருக்கும்போது நான் வேறு பிரித்தனால இவ்வளவு போராட்டம். இயேசுவோடு கூட ஒன்றிணைந்த அந்த தன்மை வந்த உடனே அவளுக்கு இந்த போராட்டம் மாறிட்டு அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, கிறிஸ்துவின் ஜீவனின் நிறைவை அவர் அனுபவிக்கிறவராக மாறினாரு. அதை தன்னுடைய சகோதரிக்கு எழுதும்போது சொல்றார், சகோதரியே இந்த அனுபவத்தை ஆண்டவருக்கு தந்தா, இதை நீயும் பெற்று மகிழ்ந்திருக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆமேன். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? நீங்க இயேசுல இருந்து ஏதாவது ஒட்ட வைக்கிறது ட்ரை பண்றீங்களா? அமைகனே நிறைய உங்களுக்கு தெரியும்ல, என்ன பண்றாங்க அக்ரிகல்ச்சர்ல போனா ஒவ்வொரு செடியை ஒட்ட வைக்கிறது மாதிரி நிறைய பேர் அப்படி கிளையோட இருந்து ஒவ்வொரு காலையில எழுப்பி ஒட்ட வைக்கிறவங்க இருக்காங்க. இயேசுவோட எழும்புறோன்னு, இயேசுவே உம்மோடு கூட சேர்ந்து ஒட்டி இருக்கணும். நமக்கு ஏற்கனவே ஒட்டி இருக்கிறோன்னே நமக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு ஒரு நாள் வேதனை என்ன பண்ணாது, மாறுவது இல்லை. இயேசுவை நம்மள எப்படிதான் இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். இயேசுவை நமக்கு எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். இங்கதான் இந்த வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுகிறது. இது நமக்கு எப்படி வந்து அந்த அந்த ஜீவன் நமக்குள்ளால வேலை செய்யும் போது ஒரு சமயத்துல எப்படி நம்ம பாவம் செய்கிறது இன்னொரு ஆள் சொல்லாமலேயே நாமே இயற்கையாக அந்த பாவங்களை செய்தோமோ, அதே மாதிரி இந்த ஜீவன் நம்மிடத்துல வந்து வேலை செய்யும் போது நாம் யாரும் சொல்லாமலேயே கிறிஸ்துவின் சுவாபத்தையும் கிறிஸ்துவின் கனி கொடுக்கிற அனுபவத்தை இயற்கையாகவே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் தானாகவே வெளிப்பட்டு விடும். ஆமேன். சரியா? நிறைய பேர் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கேன்னு, அப்படியா? இப்ப நான் நிறைய பேர் சொல்றேன், இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றோம், நான் நிக்கிறது கர்த்தருடைய கிருபை சொல்றோமா இல்லையா? உண்மையில அந்த வார்த்தை தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? கிருபையில அளவு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நமக்கு ஒவ்வொரு ஆளும் பெற்றுக்கொள்ற கிருபையில அளவுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நமக்கு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 15 எல்லாரை விடவும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. இப்ப அந்த வசனத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்லித்தரேன், அது சும்மா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கிருபை வந்துச்சுன்னா நம்மளை அது அப்படிப்பட்ட ஒரு நபராக மாற்றி கிரியை செய்து வைத்து விடும். இப்ப நான் பழைய ஏற்பாடுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம். நமக்கு பழைய ஏற்பாடை எடுத்துக்கொண்டாலே ஒரு தீர்க்கதரிசி என்ற உடனே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பது யார் தான்? எலியா. ஆமா. நியாயப்பிரமாணம்னா மோசே, தீர்க்கதரிசினா எலியா தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசுவை சந்திக்கும் போது கூட இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க, மோசேயும் எலியாவும். எலியா தீர்க்கதரிசிகளுக்கு மொத்தத்துக்குமே அடையாளம் வந்து எலியா தான். நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம் மோசே. மோசே தீர்க்கதரிசியா இருந்தாலும் எலியா தான் தீர்க்கதரிசியுடைய அடையாளமாக எலியா வர்றார். சரியா? எலியாவுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரு இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆளா நின்று தேவனுடைய செய்தியை சொல்லி ஆகாப்பை இழுத்து நிற்கக்கூடிய ஒரு காரியம். அவர் பாத்தீங்கன்னா தெரியும், மழையை நிறுத்துறாரு. அவர் சொன்னா மழை வரல, அவர் சொன்னா மழை வருது. 3 வருஷம் மழை வரக்கூடாதுன்னு சொன்னார், மழை வரல. மழை வரணும்னு சொன்னா மழை என்ன பண்ணுது? வருது. அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடிய எலியாவுக்கு எசபெல் அழிக்க முடிஞ்சதா இல்லையா? எசபெல் அழித்தாரா இல்லையா? சவுண்ட் வரல. எசபெல் யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஆகாப் ராஜாவுடைய மனைவி ராணி ஆகிய எசபெல்லை குறித்து நான் கேட்கிறேன். அந்த எசபெல்ல எலியாவால அழிக்க முடியல. ஏனென்றால் அந்த கிருபை எலியாவுக்கு கொடுக்கப்படவில்லை.
இப்ப திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, தேவன் எனக்கோ உங்களுக்கோ ஒரு கிருபையை தராம என்னால அதை செய்ய முடியாது. Amen. Yes. நான் என்னுடைய சொந்த பலத்தை செய்ய முற்படும் போதெல்லாம் நான் அதுல பெரிய பிரச்சனைக்குள்ளால நானும் சிக்கி மற்றவங்களையும் சிக்கலுக்குள்ளால கொண்டு போயிடுறேன். ஆனா எனக்குள்ளால ஒரு கிருபையை தேவன் தரும்போது நான் அது லகுவா செய்து முடிச்சிடறேன். இப்ப எலியாவை நான் ஏன் சொன்னேன்னா, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, மழை இயற்கை மேல அதிகாரமுள்ள ஒரு தீர்க்கதரிசியினால எசபெல்லை அழிக்கவோ மேற்கொள்ளவோ முடியல. காரணம், அந்த கிருபையை கர்த்தர் எலியாவுக்கு கொடுக்கல. தேவன் எப்போதுமே எக்ஸாம்பிள் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருப்பார். அப்ப அந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? எலிசாவுக்கு கொடுத்தார். சரியா? எலிசா சொன்னாரா இல்லையா? எலிசாவுடைய நாட்கள் எசபெல் அழிக்கப்பட்டாங்களா இல்லையா? அழிக்கப்பட்டாங்க. என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அவைகள் எலிசாவினால கர்த்தர் நிறைவேற்றினார். யெகூன்னு சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு எலிசா அபிஷேகம் பண்ணி, நீ போ எசபெலினுடைய வீட்டை முற்றிலுமாய் அழித்து போடு, அவ்வளவுதான். இவ்வளவு பயங்கரமான ராஜாவும் ராஜ குடும்பமும் முழுவதும் ஒரு யெகூவினால் அழிக்கப்பட காரணம் யெகூ அல்ல, எலிசாவின் மேல இருந்த அந்த கிருபை அபிஷேகம். ஆமென். அதான் இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டபடியினால நான் எல்லாருடைய விசேஷமான ஆள்வனு கிடையாது, நான் சாதாரணமான ஆள் தான். அந்த கிருபை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதுனால நான் அந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடிஞ்சது? செய்ய முடிஞ்சது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இந்த கிருபை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை நமக்கு வீணாக்கலாமா? நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளால இருந்து இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோட ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக தான் கர்த்தர் அழைக்கிறார். இப்ப நீங்க வாசிங்க, கலாத்தியர் 2:21 வாசிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அழகான ஒரு வார்த்தை சொல்றார், நான் தேவனுடைய கிருபையை வீணாக்க மாட்டேன். கிருபைதான் எல்லாம், அந்த கிருபையினால தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன். இப்ப கிருபையினால நான் செய்யும் போது நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இல்லை, அங்க யார் தான் இருக்கிறார்? கிறிஸ்து தான் இருக்கிறார். தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அங்க யார் இல்ல? நான் இல்ல. எப்பெல்லாம் நம்ம நான் சொல்றோமோ கிறிஸ்து வெளியே போயிடுறார். ஏதாவது ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி நான் சொன்னா போதும், அங்க யார் இல்ல? கிறிஸ்து இல்ல. அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் சத்துரு எதிர்நோக்கி கொண்டே இருப்பான். எப்பா வா, வெளியே வா. நமக்குள்ளால ஒரு எண்ணம் இருக்கும், நான் இவ்வளவு மணி நேரம் பயங்கரமா ஜெபம் பண்றேன், ஊழியம் பண்றேன், நான் பைபிள்லாம் வாசிக்கிறேன், நீ என்ன பைபிள் வாசிச்சா எனக்கு என்ன? சத்துரு கேட்பானா? கேட்க மாட்டானா? யாரை கண்டுதான் பயம்? கிறிஸ்துவின் கிருபையை கண்டுதான். நான் அல்ல. முதல்ல நீங்க நம்ம வீடுகள்ல வழக்கமா ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை போடுறது நமக்கு நான் சொல்றேன், பைபிள் உள்ளதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான வாக்குத்தத்தம் கலாத்தியர் 2:20 தான். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் மரித்திருக்கிறேன். என்னை எழுப்புறதுக்கு சத்துரு கொண்டு வர எந்த காரியத்தெல்லாம் எழும்ப மாட்டேன். என்ன உள்ள இருக்கிறது யாரு? கிறிஸ்து. ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நான் அப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி தந்திருக்கிறார்? கிருபை தந்திருக்கிறார். நான் என்னால ஜீவிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நாம் சிலுவையில் அறையப்பட்டோம்ல, இப்ப நமக்கு உயிர் தெழுந்த அனுபவத்தில் இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசுவோடு கூட நாம் உயிர் தெழுந்தோம். நமக்கு அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். எபேசியர் 2:4-5. 224 பக்கம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் யாரோ கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுடன். ஓ, அப்ப நான் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறேன். இப்ப கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க தான் இயேசு சொல்றாரு, நான் ஜீவித்திருக்கிறதுனால நீ என்ன பண்ணுவ? ஜீவித்திருப்ப. இந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 14:19. யோவான் 14:19. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். யோவான் 14:19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு சரியா படல. பிழைக்கிறதுனா ஏதோ சுகம் இல்லாம இருந்து பிழைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. அந்த அழகான வார்த்தை என்னன்னு தெரியும்ல? இப்ப இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், பிகாஸ் ஐ லிவ் யூ ஷால் ஆல்சோ
live. நான் ஜீவித்திருக்கிறதுனால நீயும் ஜீவித்திருப்பேப்பா. ஏசு சொல்றார், நான் இப்ப யோவான் சொல்றார் பாத்தீங்களா, நான் மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நீ உயிரோடு இருப்ப, அதான் அவருடைய அர்த்தம். நான் ஜீவித்திருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன், நீ உயிரோட இருப்ப. ஏன்னா இங்க நமக்கு சொல்றாரு, கொஞ்ச காலத்துல உலகம் என்னை தேட ஆனா பார்க்காது, இப்ப நான் உனக்குள்ளால இருக்கிறதுனால நீ என்னை பார்ப்பாய். ஆமென். உலகம் இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம பெரிய ஊழியக்காரங்க இயேசு படம் எல்லாம் போட்டு இயேசுன்னு சொல்றாங்களே, அவங்க இயேசுவை பார்க்க முடியுமா? எங்கதான் பார்க்கணும்? நமக்கு உள்ளால அவர் ஜீவிக்கிறார், நாமளும் ஜீவிக்கிறோம். உலகத்துக்கு அவர் பார்க்க முடியாது, ஆனால் நாம் அவரை காண்கிறோம், அவரை காண்கிறோம். அது இன்னும் ஆழமா சொல்லும் போது கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 277 பக்கம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. திரும்பவும் வசனம் எத்தனை தடவை வருது பாருங்க. நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள். எப்பா நீ போய் சாகுன்னு சொல்லல, நீ என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஏற்கனவே செத்த பிரேதம் தான் அப்படின்னு சொல்றார். யூ ஆர் ஆல்ரெடி டெட். அதான் சொல்றார், நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் இப்ப எங்க இருக்கு? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. நம்முடைய ஜீவன் யார் இப்ப? ஆமென். கிறிஸ்துவுக்கு முடிவில்லை, இனி நமக்கு முடிவில்லை. ஆமென். அதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆதாரம் எங்க இருக்குன்னு நம்ம தெரியும். நீங்க போட்டிருக்கு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான பாக்கியம், என்ன ஒரு ஆச்சரியமான பாக்கியம். அதை இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்கும் போது 2 வசனத்தை சொல்ல நான் நிறைவு பண்றேன். அதை பேசணும், கொஞ்சம் கீழே போய் 2 வசனத்தோட இதை நான் நிறைவு பண்ண விரும்புறேன். ஆண்டவர் இந்த பூமியில ஜீவித்தார்ல, இயேசு ஒரு 33 வருஷம் இந்த பூமியில மனுஷனா ஜீவித்தார். ஜீவித்தப்ப அவருக்குள்ளால சரீர பிரகாரமான அவருடைய சரீரத்திற்குள்ளால, மாமிசமான அவருடைய சரீரத்திற்குள்ளால தேவனின் சகல பரிபூரணங்களும் வாசமாயிருந்ததாம். எந்த சரீரத்துல? அவருடைய மாமிச சரீரத்துல. வெளியில் அப்படி லைட் எல்லாம் போட்டுட்டு வரல, ஆனா தேவனுடைய சகல பரிபூர்ணம் யாருக்குள்ளால வாசமா இருந்தது? யாருக்குள்ளால வாசமா இருந்தது? ஆமா. கொலோசியர் 2வது அதிகாரம் எடுத்தீங்கல்ல, 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஏனென்றால் தேவதத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவனின் சகல பரிபூரணங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திற்குள்ளால வாசமாயிருந்தது. தேவனுடைய சகல பரிபூர்ணங்களும் இப்ப யாருக்குள்ளால வாசமா இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால வாசமா இருந்தது. இயேசு தேவன் சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப தேவன் இயேசு என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இயேசு என்ன சொல்லிட்டார் தெரியுமா? யோவான் 1:16 வாசிச்சுட்டு இந்த பக்கத்துல கையை வச்சுட்டு யோவான் 1:16 எடுங்க. 2 வசனம் தான், நிறைவு பண்ணிடலாம். யோவான் 1:16 வாசிங்க பாப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இப்ப அந்த பரிபூரணம், கிறிஸ்துவுக்குள்ளால் இருக்கிற அந்த பரிபூரணம் கிருபையாய் நம்ம மேல கடந்து வருது. இப்ப நீங்க கொலோசியர் 2:10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். நமக்குள்ளால இந்த தேவத்துவத்தின் பரிபூரணத்தை கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப கிறிஸ்துவுக்குள்ளால எப்படி பிதாவுடைய மகிமை எல்லாம் வாசமா இருந்ததோ சரீரத்துக்குள்ளால, அதே மாதிரி கிறிஸ்துவின் மூலமாக அதே தேவனுடைய மகிமை நமக்குள்ளால இந்த சரீரத்திற்குள்ளால வந்து நம்மையும் அதே பரிபூர்ணத்துக்கு நேராக அவர் மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். இதைத்தான் நமக்கு கழிஞ்ச வாரம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். யோவான் சொல்லும்போது சொல்றார், ஒரு நாள் அந்த இயேசு வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? பரிபூர்ணம், அந்த பரிபூர்ணம் தான் நமக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா,
நம்மளை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ், மெத்தடாலஜி, இதெல்லாம் சைக்காலஜி, இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை, ஆண்டவரே நாங்க தியானிச்சிருக்கிறோமே இதை எனக்கு வெளிப்பாடா தாங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். இது எங்களுக்கு வெறும் வசனமா வரக்கூடாது. இது எங்களுக்கு எப்படி வரணும்? ஜீவனும் ஆவியுமா தரணும். ஜெபிப்பீங்களா? நீங்க ஜெபிப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? ஏன்னா நமக்கு அந்த பாருங்க, அந்த ஜெபத்தை பவுலே செய்யறாரு பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் பாருங்க, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். இதுக்கு பெயர் தான் ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். தேவன் நம்முடைய திரையை மாற்றி அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஆவி. தேவனுடைய ஆவியானவர் இதை நமக்குள்ளால செய்கிற காரியம். நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கணும், ஆண்டவரே இது அறிவா இருந்தாலும் நமக்கு பெரிய நம்மள அது அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சரியா ஆரம்பித்த சபைகள் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க அந்த மேட்டி மேல போய் ஒரு இருமாப்பு அவங்களுக்குள்ளால வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கல்ச்சர் குரூப்பும் பேசிக் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வைராக்கியமாய் ஆண்டவருக்குள்ளால எழும்பினவங்க பிறகு தங்களுடைய கிரியைகளிலே மேன்மை பெற்றுக்கொண்டு தங்கள் தான் மற்றவங்களோட உயர்ந்தவர்கள் எண்ணி கடந்து வந்த போது அவங்க ஒரு கல்ச்சர் குரூப்பா கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளையும் ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டு வரும்போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளால ஜீவிக்கிறார். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா நம்முடைய வேலையை தவிர நம்மளை வெளிப்படுத்துகிறது அல்ல. இந்த காரியத்தை புரிந்து கொள்ள நீங்க தாங்க சொல்றாரு, தேவனை நமக்கு அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பா அதை நம்ம செய்ய மாட்டோம். இது ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை நமக்கு தரணும். இன்னும் நம்ம நிறைய காரியங்களை பேசி இருக்கிறோம், இது நமக்கு வெளிப்பாடாய் மாறணும். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசி நிறைவு பண்றேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 27-28 அதோட நிறைவு பண்ணிடலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27-28. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதனால அப்போஸ்தலருடைய வேலை என்னன்னு கீழே போட்டிருக்கு பாருங்க, சபையுடைய வேலை என்னன்னு போட்டிருக்கு 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எனவே அப்போஸ்தலன் சொல்றாரு, எனவே எந்த மனுஷனுக்கும் நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். கொரிந்தியர்ல சொல்லும்போது சொல்றாரு, நாங்கள் எங்களை அறிவியாமல் கிறிஸ்துவையே உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்றாரு. நாங்க ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனுடைய ஒரு பகுதி என்னன்னா, அவன் கர்த்தருக்குள்ளால மறைந்திருக்கிற ஒரு பகுதி தான். ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு காரியம், யாராவது ஒரு கூட்டம் எழும்பி எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எங்களை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப ஆபத்து. அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிடணும், வெளியில வந்துடும். இப்ப நமக்கு இது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கு, நம்ம மட்டுமா இருக்கணும் கிறிஸ்துவின் சரீரத்துல. உலகம் எங்கிலும் தேவனுக்கென்று இதே மாதிரி உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல நாமும் ஒரு பகுதியா இருக்கணும். ஒரு நாள் நம்மளை எல்லாம் ஒண்ணு சேர்க்கும் போது நமக்கு அவங்களை அறிந்து கொள்ளுவோம். இதை விட்டுட்டு இந்த ஜீவன் நமக்குள்ளால வராம நீங்க வெள்ளையும் போட்டாலும் சரி, வேற என்ன செஞ்சாலும் சரி, அது உங்களுக்குள்ளால ஒரு பெருமையை கொண்டு வருமே தவிர ஜீவனை கொண்டு வரவே செய்யாது. நான் சொன்னேன், சுந்தர பவுல்னு பேரு மாத்தணும்னு அவன் பவுல் அவனு மாற முடியாது. சரியா இல்லையா? சுந்தர் தான், பவுல் தான். இவன் மாறணும்னா இவன் மறிக்கணும், ஜீவன் உள்ள வரணும், பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல் வரணும், மறுஜென்மம் முழுக்க வரணும். அப்பொழுது அங்கு அற்புதமான ஒரு ஜீவியம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பும். Thank you, Lord.